அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் அவுட் ஆஃப் செஷனுங்க. என்னால் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் போடுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா வர முடியுமா என்னன்னு தெரியல. அதனால் ப்ரீ மார்க்கெட் மட்டும் நான் காலையில் அதுவும் பிஃபோராக ஒரு 5 மணிக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ் வருகிற 9ஆம் தேதி, மார்ச் 9ஆம் தேதி தொடங்குகிறது. அதற்கான டீட்டெயில்ஸு, டாபிக்ஸ் என்ன ஏது எல்லாமே நான் மெசேஜ் பண்ணவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி அனுப்பினேன். விருப்பம் இருக்கிறவங்க டீட்டெயிலாம் கேட்டு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் சில மார்க்கெட் ரிலேட்டடான கேள்விகள் இருக்குது, அதெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுவானாமல் முடிவு பண்ணிக்கோங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நம்ம எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் இதை கொடுக்குறேன்னா இதனுடைய நோக்கம் உங்களுடைய சிந்திக்கிறதுக்காக மட்டுமே இது கொடுக்கப்படுகிறது இந்த வீடியோ. ஏன்னா அப்போ தான் நீங்கள் சரியானதை பார்த்து சரியானதை தேர்ந்தெடுப்பீங்க. ஓகேங்களா? உங்கள் பாதை நம்மது எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படையில் மட்டுமே இருக்கும். கணக்கின் அடிப்படையில் நம்ம போய்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ, ப்ரைஸ் ஆக்ஷனோ, அப்புறம் இந்த பேட்டர்ன் அந்த பேட்டர்ன் இதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். மேக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம், அங்கங்கே வேல்யூஸ் வரும். 1000 பாயிண்ட் வந்தாலும் எப்படி ஏறும், அது அப்படியே எப்படி 1000 பாயிண்ட் இறங்கினாலும் இறங்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மேக்ஸில் இருக்குது. மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து தயவு செய்து வர்த்தகம் பண்ணாதீங்க. ஆப்ஷன் பையிங் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து வர்த்தகம் பண்ணக்கூடாது. நான் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்காமையே இதில் கொடுக்குறேன் அப்படிங்கிறது புரியுதுங்களா? இது முழுக்க மார்க்கெட்டில் ஆப்ஷன் பைங்கிறது டைம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம நம்மளுடைய கால்குலேஷன் அந்த டைம் வேல்யூவே நம்ம உடைச்சிடறோம். டைமுங்கிற இதுவே கான்செப்டையே இங்கே உடைச்சிடறோம். ஓகேங்களா? அண்ட் இந்த டைமில் ட்ரேட் பண்ணணும், எந்த விலையில் வாங்கணும் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ தான் நம்ம ட்ரேட் பண்ணணும், இல்லைன்றத ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ நான் கொடுக்கக்கூடிய வேல்யூஸும் உங்களுக்கு உங்கள் இண்டிகேட்டர் நீங்கள் ஏதாவது பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய டெக்னிக்கு கூட அதை பயன்படுத்திக்கோங்க, இல்லையா இதை தவிர்த்துடுங்க. சரி, இன்னைக்கு 22,500 புட்டு நல்லா கவனிங்க. 22,500 புட்டு 72 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைட், 72 ரூபாய் கீழே இருந்தால் நிஃப்டி அப் சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அப்போது 72 ருபீஸ் வரும்போது நீங்கள் உங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. அது 72 ருபீஸ் இருக்கும்போது மேலே தான் இருக்கா கீழே தான் இருக்கான்னா அதுவும் மேக்ஸ் சம் கால்குலேஷன் இருக்குது. ஃபால்ஸாகவே நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க. மேலே இருக்கிற மாதிரி காமிப்பாங்க, திடீர்னு அப்படியே கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரே இதில் தூக்கிடுவாங்க. இதெல்லாம் ஃபால்ஸாக எப்படி ஏறும் இறங்கும் அப்படிங்கிறதும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுவும் மேக்ஸ். அதே போல் ஒரு சைக்கு இதுக்கு மேலே இருந்தால் ஒரு வேலையில் போயிட்டு அங்கேருந்து எய்தர் திரும்பணும் ஆர் அங்கேருந்து அப்போ ஆகும். அதே போல் கீழே வந்தால் ஒரு வேலையில் திரும்பணும் ஆர் எய்தர் டவுன் ஆகும். அப்போ ஒரு வேலையில் போனால் ரிவர்சல்ங்கிற பாயிண்ட்ஸும் இருக்குது. அது 1000 பாயிண்ட் எப்படி ஏறினாலும் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஏறிடுவாங்க. எப்படி நம்ம படிக்கட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறணும் அது போல தான். ஓகேங்களா? இப்போ அதை சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க உங்கள் பகுதியிலே மேக்ஸ் சார்ந்து சொல்லி கொடுத்தா போய் கற்றுக்கோங்க. ஆப்ஷன் பைங்கிறது நம்ம ஒரு வித்தியாசமான முறையில் அணுகுவோம். மேத்தமெட்டிக்கு ஆப்ஷன் பையிங்னு இல்லைங்க, மார்க்கெட்டை மேக்ஸுங்கிற வேணாம். ஓகேங்களா? பொசிஷனும் மேக்ஸ் தான் என்னுடைய தியரியில். ஓகேங்களா? இப்போ அதை சார்ந்து பயிற்சி எடுத்து வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.